வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படிங்கிறது போது ஆப்ஷன் பையிங்கை எப்படி செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, சில கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ண போகிறோம். அதாவது ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை இந்த செல்லர்ஸ் பயப்படுற இடத்துல எப்படி நம்ம அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி என்னென்ன மாதிரி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம இப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக வரும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பையராக இருக்கும்போது செல்லர்ஸ் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஹை விக்ஸ் என்வரான்மெண்ட், நல்லா கேப் டவுன் மார்க்கெட்ஸாக இருக்குது, நல்லா வந்துட்டு பெரிய மூமெண்டம் கொடுக்குது. சில நாள் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு 1 or 2 monthsக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கோம், செல்லர்ஸ் மார்க்கெட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பையர்ஸ் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ இப்படி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா எப்படி எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணாது. அது வந்துட்டு அது அப்படி தான் அது அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காமிக்கிறேன். அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜிக்கு அதுக்கு அதோட பிரேக் ஈவன் தெரியும். அப்போ பையர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரேக் ஈவன் கிட்ட மார்க்கெட் போயிட்டு அந்த இடத்துல நமக்கு தேவையான ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் போடுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ மண்டே மார்னிங் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஒரு இடத்துல இருக்குது. மண்டே மார்னிங் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, அயன் ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு ப்ரீமியம் பொறுத்து ஒரு 800 பாயிண்டில் பிரேக் ஈவன் ரெண்டு சைடும் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ இந்த மார்க்கெட் ஒரு 800 பாயிண்ட் போகணுன்னு நமக்கு எய்தர் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை அங்கேருந்து நமக்கு அங்கேருந்து அப்படியே வந்துட்டு ட்ரெண்டு போகலாம், இந்த மாதிரி இல்லை அங்கேயே கொஞ்சம் கன்சாலிடேட்டும் ஆகலாம். ஸோ இப்போ அப்படியே ஒரு 800 பாயிண்ட் போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ரிவர்சலாக இருக்கும், இல்லை அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு மொமெண்டமாகவும் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணோன்னே இப்படி இந்த மாதிரி இருக்கும் நமக்கு அயன் ஃப்ளை. ஸோ இதுதான் பிரேக் ஈவனாக இருக்கும். இந்த பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? 5 minute கேண்டில் போன உடனே வந்துட்டு ஒரே நிமிஷத்தில் எடுக்காதீங்க. கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது என்னென்ன டைப் ஆஃப் கேண்டில் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கலாம். நீங்கள் 15 minutes எடுக்கிறத விட 5 minutesல உங்களுக்கு க்ளீனாக வந்துட்டு தெரிஞ்சிடும். ஏன்னா 1 minute 2 minute 3 minutes எல்லாம் நமக்கு அக்யூரேட்டாக பார்க்க முடியாது. 5 minutes ஓகே. 15 minutes பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே, நம்மளோட என்ட்ரி பார்த்திங்கன்னா டிலே ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் அதிகமாக வந்துடும். அதனால 15 minutes வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெயின்லி 5 minutes வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஒரு லெவலுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ளோஸ் ஆகணும். 5 minute கேண்டில் முடிஞ்சோன்னு எடுக்கக்கூடாது. ஒரு கேண்டில் நமக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு சில டைம் பார்த்திங்கன்னா கேண்டில் இந்த இடத்துல க்ரீனாக ஃபார்ம் ஆகிட்ருக்கும். கடைசி 5 minutes, ஒரு டோட்டல் 5 minutesனால் ஃபஸ்ட்டு 3 minutes க்ரீனாக ஃபார்ம் ஆகிட்டு கடைசி 2 minutesக்கு ரெட்டில் போயிட்டு திருப்பியும் க்ரீனில் வரும். ஸோ அதனால் கேண்டில் க்ளோஸ்க்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னு நம்ம என்னென்ன ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு போனோன்னா நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எனக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம வந்துட்டு அதை பார்க்கும்போது ஒரு 4 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட்டு கூகுளில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் வந்துட்டு கடைசியிலேருந்து போகிறேன். ஓகே, இடையிலேருந்தே போகிறேன். ஏன்னா இந்த ஹராமி பேட்டர்ன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஹராமி பேட்டர்ன் தான் நேற்று பேங்க் நிஃப்டியில் அந்த 620 அப்படிங்கிற லெவலில் ஃபார்ம் ஆயிருந்தது. அதை காமிக்கிறேன். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஹராமி பேட்டர்ன்ஸ் ஆர் காமன் அண்ட் கேன் பி போத் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் ஹராமி ரெண்டுக்குமே இருக்கும். இது வந்துட்டு ரிவர்சல் பேட்டர்ன், மேலேருந்தும் ரிவர்ஸ் ஆகும், கீழேருந்தும் வந்துட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? இன் ஜாப்பனீஸ் வேர்ட் இட் ட்ரான்ஸ்லேட்ஸ் டு ப்ரெக்னென்ட். ஓகேவா? ப்ரெக்னென்ட்னா நம்ம மாசமாக இருக்கவங்க. இட் இஸ் 2 candle ஃபார்மேஷன் வேர் த செகண்ட் கேண்டில். இது ஏன் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை கொண்டு வராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம்.
இது வந்துட்டு ஒரு 2 candle formation where the second candle is small bodied candle that opens and closes within the body of the first candle. இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் இப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டாவது கேண்டில் என்ன ஆகுனா இந்த கேண்டில்குள்ளேயே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். சரிங்களா? அதுதான் நேற்று பேங்க் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருந்தது ஹராமி. அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இமேஜ் பார்க்கும்போது இன்னும் கிளியராக தெரியும். ஹராமி இட்ஸ் அ ரிவர்சல் பேட்டர்ன் பட் இட் இஸ்ன்ட் ஸ்ட்ராங் அஸ் அ ஹேமர் அண்ட் நீட்ஸ் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அதர் டெக்னிக்கல் ட்ரேடிங்ஸ் லைக் RSI and MACD. அப்போ இந்த ஹராமி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது கூட நம்ம MACD RSI ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுதான் புல்லிஷ் ஹராமி. இப்போ டவுன் ட்ரெண்டு, நல்ல மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு நம்மளோட சப்போர்ட் இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில், அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ நான் பேங்க் நிஃப்டி வந்துட்டு நேற்று போகிறேன் ஒரு 5 minutes சார்ட்டு. இங்கே பாருங்கள், நேற்று வந்துட்டு 620 லெவலில் நமக்கு 620. இப்போ இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இதோட ஹை அண்ட் லோ என்னென்னு நான் வைக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இதுதான் நமக்கு ஹராமி. இது ப்ரெக்னென்ட், இது வந்துட்டு மதர், இது வந்துட்டு சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மதரோட ஹை அண்ட் லோக்கு உள்ளே தான் பார்த்திங்கன்னா சைல்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இதோட ஹை பாருங்கள் 617, இதோட லோ 618. ஃபஸ்ட்டு ரெட் கேண்டிலோடது மேலே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடத்துல. இந்த கேண்டிலில் வைக்கிறேன். இதோட லோ பார்த்திங்கன்னா 618. இது பார்த்திங்கன்னா 617.8, இது 618.3. சரிங்களா? ஹை பார்த்திங்கன்னா நமக்கு 674 இதோட ஹை. பட் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை பார்த்திங்கன்னா 675, 5 பாயிண்ட் இதுக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. நமக்கு க்ளீனாக பார்த்திங்கன்னா ஹராமி பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. ஹராமி பேட்டர்ன் வந்தோடனே RSI MACDயும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ அடுத்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு பியர்சிங் லைன் அப்படிங்கிற ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். பியர்சிங் லைன் இஸ் அ 2 candle formation, a bearish long bodied candle and another bullish candle which opens at a gap and closes at the mid of the bearish candle. Both candles have robust long bodies. It shows the market started in bearish but eventually the buyers gain momentum, pull the market up and reverse their positions. ஸோ இது என்ன, இப்போ நார்மலாக ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில் போட்டாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு ஒரு விக் மட்டும்தான் நமக்கு இங்கே வந்து விக் மட்டும்தான் இது வரைக்கும் வந்து திருப்பி கீழே க்ளோஸ் ஆகும். நான் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி கேண்டில் போட்டால் நம்ம வந்துட்டு செல்லிங் பண்ணலாம், இந்த இடத்துல டிகே ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ரிவர்சல்னு என்ன ஆகுனா இந்த கேண்டில் இங்கே வந்துட்டு இந்த 50% ஆஃப் த பாடிக்கு மேலே வந்துட்டு ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடிக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது ஸ்ட்ராங் ரிவர்சல் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பியர்சிங் லைன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ரெண்டு வந்துட்டு கற்றுருக்கோம். ஒன்று ஹராமி பேட்டர்ன், இன்னொன்று பார்த்திங்கன்னா பியர்சிங் லைன். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஹேமர் பேட்டர்ன். ஸோ ஹேமர்னால் சுத்தியல் தான். ஸோ சுத்தியல் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அந்த பாட்டமில் நமக்கு நல்ல ஒரு டவுன் போயிட்டு இந்த பாடி இருக்குல்ல இது வந்துட்டு ட்வைஸாக இருக்கும். பாடி விட இந்த விக்கு பார்த்திங்கன்னா ட்வைஸ் நீளமாக இருக்கும். அதுதான் வந்துட்டு ஹேமர் பேட்டர்ன். ஸோ இதோட ஹேமர் பேட்டர்ன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபேண்டன் பேபி இஸ் மோர் டிசிசிவ் தென். அடுத்தது பார்த்திங்கன்னா டோஜி பார்த்துலாம். டோஜி பார்த்திங்கன்னா நமக்கு இன்டிசிசிவ்னஸ், நமக்கு ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு இருக்குது, கிரேவ் ஸ்டோன் டோஜி இருக்குது, லாங் லெக்டு டோஜி. ஸோ டோஜி ஃபார்ம் ஆனோன்னா நமக்கு இதில் எது பிரேக் ஆகுதோ, இது மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு அப்சைடு. ட்ராகன் ஃப்ளைனா அது பிரேக் போகும்போது அப்சைட் போகும். கிரேவ் ஸ்டோன்னா இப்படி கீழே க்ளோஸ் ஆகிருக்கும், இங்கே வந்துட்டு பிரேக் ஆகும்போது டவுன் சைட் போகும். ஸோ அந்த வேரியஸ் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க, டோஜி ஃபார்மேஷன் ஆஃபன் ஹேவ் நோ ரியல் பாடி. ஸோ ரியல் இப்போ விக் மட்டும்தான் இருக்கும், சின்னதாக இருக்கும் பாடி, இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் டோஜி சென்டர். இதில் இது இங்கே ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா நமக்கு ட்ராகன் ஃப்ளை, இது இங்கே ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா நமக்கு கிரேவ் ஸ்டோன், அப்படி அந்த மாதிரி. ஸோ இது நோ ரியல் பாடி மீனிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஆர் த மார்க்கெட் ஹஸ் ரீச்ட் அன் ஈக்விலிபிரியம் வேர் நெய்தர் த பையிங் ஆர் நாட் த செல்லிங் ஸ்ட்ரென்த்ஸ் ஆர் ஸ்ட்ராங் இனஃப் டு கிவ் த டைரக்ஷன். ஒரு ஈக்விலிபிரியம் பாயிண்ட் ரீச் ஆனோன்னா ஓப்பன் ஆகி அங்கேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே ஹை அண்ட் லோ போயிட்டு இங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் டோஜி. அப்போ இந்த இடத்துல நமக்கு
எய்தர் ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுன்னு தெரியல, கீழே பட் ஏதோ ஒரு சைடு பிரேக் ஆகும்போது நமக்கு மொமெண்டம் போகும் டோஜி ஃபார்மேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கல்ஃபிங் பேட்டர்ன் இருக்குது, பீரிஷ் எங்கல்ஃபிங், புல்லிஷ் எங்கல்ஃபிங். ஒரு ரெட் கேண்டில் போட்டுன்னா அடுத்த க்ரீன் கேண்டில் அது மேலேயே வந்துட்டு இதாகி நிற்கும். இப்போ இந்த ஒரு 4-5 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன இடத்துல, அதாவது அடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்டாரும் பார்த்துடலாம். மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் டே 1 டே 2, அதாவது டே 2ல் இதாகிட்டு அதுக்கப்புறம் டே 3 கேப் அப் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் மார்னிங் ஸ்டார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல அப்படின்னா நமக்கு நிறைய வெப்சைட் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்ஸில் இண்டெக்ஸில் மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு பிரேக் எவன் கிட்ட போகுது, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் போகுது, சார்ட்டிங்லேயே பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஸோ மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் போட்டிங்க அப்படிங்கும்போது என்னென்ன ரிவர்சல் பேட்டர்னுக்கு கோடு எழுதியிருப்பாங்க நிறைய பேர், நீங்கள் வந்துட்டு அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். எது இதில் மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு, எது இதில் ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு, ஹராமி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பையிங் வந்துட்டு பண்ணலாம், இல்லை செல்லிங் புட் செல் பண்ணலாம், காலை பை பண்ணலாம், இல்லை ஸ்டாக்கை பை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன்ஸை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணது, ஏன்னா நிறையா ஸ்டாக் இருக்கும்போது நம்ம இது கூட வால்யூம், MACD, RSI எல்லாம் கலந்து ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு கொண்டு வரலாம். இப்போ இந்த இது வந்துட்டு நமக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கிற இடத்துல நமக்கு இதாச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு பை பண்ணிடலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் குயிக்காக. வீடியோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் பார்க்கலாம் அது.